சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாங்கள் ரஞ்சிதத்தை எந்த அளவிற்கு உண்மையாக நேசித்தீர்கள் என்பது எங்களுக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. இவ்வளவு உயர்ந்த ஒருவரின் உன்னதமான காதல் கிடைத்தும் அதை அனுபவிக்கும் பாக்கியம் இல்லாமல் எங்கேயோ சென்று விட்டாளே என் மகள். நீங்கள் உறையூர் வந்த பிறகு ரஞ்சிதத்தை தேடினீர்களா? அதைத் தவிர இப்பொழுது வேறென்ன சிந்தனை இருக்கப் போகிறது? ஒவ்வொரு கணமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பழக்கப்பட்ட ஒவ்வொருவரிடமும் சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிலர் அனுதாபத்தோடு பேசுகிறார்கள், சிலர் அலட்சியமாக பேசுகிறார்கள். ஒரு தாய் தன் மகளை காணவில்லை என்று கேட்கும்போது அதை அலட்சியம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மனோரஞ்சிதம் அரண்மனையில் இருந்த நேரத்தில் நான் அவர்களிடம் சற்று அலட்சியமாக நடந்து கொண்டேன். அவ்வளவு ஆட்டம் ஆடினாயே, அதற்கு இப்போது அனுபவிக்கிறாய் பார் என்பது போல் பேசுகிறார்கள். அதை பற்றி தாங்கள் வருந்தாதீர்கள். நீங்கள் இந்த உறையூரிலும் இதைச் சுற்றியுள்ள ஊர்களில் தானே அவளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சோழ மண்டலம் எங்கும் ரஞ்சிதத்தை தேடுவதற்கு ஆட்களை நியமித்திருக்கிறேன். யாராவது ஒருவர் எப்படியாவது கண்டுபிடித்துக் கொண்டு வருவார்கள். அப்போது உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் வியப்படைவார்கள். மற்றவர்களை பற்றியெல்லாம் சிந்திப்பதையே விட்டுவிட்டேன் இளவரசே. என் மகள் உயிரோடு திரும்பி வந்தால் போதும். என்னுடைய பயமெல்லாம் இப்பொழுது அதுதான். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? ரஞ்சிதத்திற்கு எதுவும் நேர்ந்திருக்காது. அவள் எங்கோ ஒரு இடத்தில் நலமாகத்தான் இருப்பாள். என்னை பிரிந்து சென்று விட்டோமே என்று நிச்சயம் வருந்திக் கொண்டிருப்பாள். என் உயிரோடு உயிராக எனக்குள் அவள் கலந்திருக்கிறாள். ரஞ்சிதத்திற்கு ஏதேனும் நேர்ந்தால் அது உடனே எனக்கு கண்டிப்பாக தெரிந்துவிடும். என்னையும் அது பாதிக்கும். ரஞ்சிதம் என்னை விட்டுச் சென்ற பிறகு இப்போது நானும் உயிரோடு தானே இருக்கிறேன். பிறகு எப்படி அவள் உயிரோடு வந்தால் போதும் என்று சொல்கிறீர்கள்? இனி ஒரு முறை இப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீர்கள். இளவரசே, தாங்கள் என் மகள் மீது கொண்டிருக்கும் அன்புக்கு முன்னால் நான் தாய் என்ற தகுதிக்கு பொருத்தமில்லாதவளாக போய்விட்டேன். நான் ரஞ்சிதத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றுதான் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்களோ அவளுக்காகவே வாழ்வது, அவளாகவே வாழ்வது என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான் இளவரசே. நாங்கள் இன்று உங்களிடம் உண்மையான அன்பு செலுத்துவது எப்படி என்ற பாடத்தை நன்றாக கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் ரஞ்சிதத்தை பற்றி நினைத்து கவலைப்பட மாட்டோம். உங்களது உண்மையான அன்பு நிச்சயம் அவளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்துவிட்டது. இதே உறுதியுடன் உறையூரிலேயே இருங்கள். நான் வருகிறேன். இளவரசே, தாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்தால் எங்களுக்கு மிகவும் மனநிறைவாக இருக்கும். வருவேன், நிச்சயம் வருவேன். ரஞ்சிதத்தை கண்டுபிடித்த பின் அவளையும் அழைத்துக் கொண்டு அவசியம் நான் இங்கு வருவேன். அதுவரை பொறுமையாக காத்திருங்கள். சொல் முத்துநகை. மன்னவா, திருமணம் முடிந்து பாண்டிய நாடு வந்து இளவரசி மலர்கொடியை நேரில் கண்டு நலம் விசாரித்துவிட்டு போக வந்த நான், பாண்டிய மகாராணி பஞ்சவன் மாதேவியாரின் அன்பு உபசரிப்பினாலும் எங்கள் சோழ திருநாட்டில் மன்னர் கரிகால் வளவர் என் மீது கொண்டுள்ள அன்பு, அவர் காட்டும் பாசம், அவர் கொடுத்திருக்கும் சுதந்திரம், இவற்றிற்கு சரிநிகராக தாங்களும் தங்கள் முத்திரை மோதிரத்தை எனக்கு தந்து இந்த பாண்டிய நாட்டில் என்னை முழு சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து, தாங்கள் என் மீது காட்டிய பாசத்தினாலும் தாங்கள் பொழிந்த அன்பினாலும் நான் என்னையே மறந்து வெகு நாட்களாக இங்கே தங்கிவிட்டேன். இப்பொழுது தாங்கள் உத்தரவு கொடுத்தால் நாளை நான் சோழ நாட்டிற்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். முத்துநகை, நீ நிச்சயம் நாளை சோழ நாட்டிற்கு பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதை நான் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் சோழ நாட்டு பயணத்தை உன்னால் மறுபரிசீலனை செய்ய முடியும் என்றால் நான் உன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன். மன்னவா, தாங்கள் என்னிடம் கோரிக்கை வைப்பதா? ஆணையிடுங்கள். அதை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன். ரோமாபுரியிலிருந்து ஒரு தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு வரப்போகின்றான் என்ற செய்தி உனக்கு தெரிந்திருக்குமே. ரோமாபுரியிலிருந்து தூதுவன் இங்கு வரும் நேரத்தில் வீரம், சூழ்நிலைகளை சமாளிக்கும் சாதுரியம், அரசியல் சாகசம் என அனைத்தும் அறிந்த நீ பாண்டிய நாட்டில் இருந்தால் எனக்கு பல வகைகளில் உதவியாயிருக்கும் என நான் நம்புகின்றேன். சொல்லுங்கள் மன்னா, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய சோழ நாட்டு பயணத்தை... மன்னா, உங்கள் எண்ணத்தை அறிந்த மறுகணமே
நான் என் பயணத்தை ரத்து செய்துவிட்டேன். இனி ரோமாபுரி தூதுவன் இங்கு வந்து சென்ற பின்புதான் சோழ நாடு செல்வதை பற்றி நான் சிந்திப்பேன். என் வார்த்தைக்கு மதிப்பளித்து நீ உன் சோழ நாட்டு பயணத்தை ரத்து செய்தது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது முத்துநகை. ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாடு வரும் சமயத்தில் அத்தூதுவனுக்கு நாம் தர வேண்டிய பாதுகாப்பு குறித்து எனக்கு சில சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அதை பற்றி மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் வீரபாகு. வா மகேந்திரா. வணங்குகிறேன். வணக்கம். அமருங்கள். முத்துநகை, உட்காரு. பரவாயில்லை, உட்காரு. சொல்லுங்கள், என்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக தந்தையும் தனையனும் சேர்ந்து வந்திருக்கிறீர்கள். என்ன செய்தி? ஒரு முக்கிய செய்தியாக நாங்கள் இருவரும் தங்களை தனிமையில் சந்தித்து உரையாட விரும்பினோம். நாங்கள் பேச வந்தது நமது தனிப்பட்ட குடும்ப விஷயம். இப்பொழுது சூழ்நிலை சரியில்லை. பெரிதொரு சமயம் வந்து நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். தாங்களும் முத்துநகையும் எதை பற்றியோ தீவிரமாக ஆலோசித்து உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். இடையில் நாங்கள் எதற்கு? புறப்படுகிறோம். அமருங்கள், அமருங்கள். என்னிடத்தில் ஏதோ குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றீர்களே? அது முத்துநகையை ஏன் நீங்கள் அந்நியமாக பார்க்கிறீர்கள்? அவளும் நம் குடும்ப பெண்தானே. முத்துநகை இங்கு இருப்பதால் எந்த பாதகமும் இல்லை. நீங்கள் சொல்லலாம். மன்னவா, நான் வேண்டுமானால் முத்துநகை, நீ உட்கார். நீங்கள் சொல்லுங்கள். இதுவரை நான் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ கோரிக்கைகளை தங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஆனால் இதுவரை ஒரு கோரிக்கையை கூட தாங்கள் எனக்காக நிறைவேற்றி தரவில்லை. நியாயமான கோரிக்கைகளை எனக்கு தெரிந்து இதுவரை நான் நிராகரித்தது கிடையாது. இப்போது உங்கள் கோரிக்கை என்ன? அதை சொல்லுங்கள். இந்த கோரிக்கைக்கு எக்காரணம் கொண்டும் தாங்கள் மறுப்பு சொல்லக்கூடாது. கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும். இது கோரிக்கையா அல்லது கட்டளை? இல்லை, கோரிக்கைதான். இதற்கு மறுப்பே சொல்லாமல் தாங்கள் நிறைவேற்றி தந்தால் நானும் என் மகனும், ஏன் தங்கள் தமக்கையார் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷப்படுவோம். விஷயத்தை சொல்லுங்கள். ரோமாபுரியிலிருந்து வருகின்ற தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பை அதற்கு தகுதியும் திறமையும் உடைய எனது மகன் மகேந்திரனுக்கே தாங்கள் தர வேண்டும். ஆம் மன்னவா, அந்த பொறுப்பை எனக்கு தாருங்கள். என் திறமையை வெளிப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள். தாங்களே மெச்சும்படி அந்த பணியை நான் திறன்பட செய்து காட்டுகிறேன். அதெல்லாம் சரி. ஏதோ தனிப்பட்ட முறையில் குடும்பத்தை பற்றி பேச வேண்டிய விஷயம் என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இப்போது பேசிக் கொண்டிருப்பது எல்லோரும் கூடியிருக்கும் சபையில் பேச வேண்டிய பொது விஷயமாயிற்றே. என்ன முத்துநகை, நான் கூறியது சரிதானே? முற்றிலும் சரி மன்னவா. இது அமர் மன்றத்தில் எல்லோரும் கூடியிருக்கும் பொது சபையில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். முத்துநகை சொல்வதுதான் சரி. இது எல்லோரும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பு வீரபாகுவின் மகன் மகேந்திரனுக்கே என்று இந்த பாண்டிய நாட்டு மன்னரான தாங்கள் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். தங்கள் தீர்மானத்தை மீறி யார் என்ன செய்துவிட முடியும்? அப்படியல்ல. இது பாண்டிய நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. இதில் ரோமாபுரியும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எல்லா தரப்பிலேயும் பேசித்தான் இதில் ஒரு முடிவெடுக்க முடியும். முத்துநகை, இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? தாங்கள் கூறுவதை நான் முற்றிலும் ஆமோதிக்கிறேன் மன்னவா. ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர் மிகவும் திறமையானவராக இருந்தால் மட்டும் போதாது. நாட்டு நடப்புகள் பற்றிய பொது அறிவோடு
நாட்டுப்பற்று மிக்கவராகவும் இருக்க வேண்டும். அப்படி என்றால் என் மகன் மகேந்திரனுக்கு நாட்டுப்பற்று இல்லை என்கிறாயா? நாட்டு நடப்பை பற்றி பொது அறிவில்லாத ஞான சூன்யம் என்கிறாயா? நன்றாக கேளுங்கள் தந்தையே, நான் நாட்டுப்பற்று இல்லாதவனா? என் நாடி நரம்பெங்கும் நாட்டுப்பற்று தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்று வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. பாண்டிய நாட்டு நலனுக்காக இந்த காரியத்தை செய்தேன் என்று ஏதேனும் ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், இந்த நாட்டின் நலனுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? யார் ஒருவர் நாட்டிற்காக சிறந்ததொரு காரியத்தை செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்படி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். பொருத்தமாக சொன்னாய் முத்துநகை. இந்த யோசனையை நான் வரவேற்கின்றேன். வீரபாகு அவர்களே, தங்களை நம் மன்னர் அரச சபை ஆலோசகர்களில் ஒருவராக நியமித்திருக்கின்றார். அது எத்தகைய கண்ணியமிக்க பதவி! அத்தகைய பதவியில் இருக்கும் தாங்கள் பொறுப்புகள் மிகுந்த அந்த பாதுகாப்பு பணிக்கு நியமிக்கப்படுபவர் இந்தந்த தகுதிகளை உடையவராக இருக்க வேண்டும் என்று மன்னருக்கு அருகில் இருந்து ஆலோசனை கூறுவதை விட்டுவிட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமாக தன் மகனுக்கு அந்த பொறுப்பை தாருங்கள் என்று கேட்பது தங்கள் ஆலோசகர் பதவிக்கு இழிவை உண்டாக்கும் செயல் என்று கூடவா தங்களுக்கு தோன்றவில்லை? தந்தையே, இப்படியெல்லாம் அவமானப்பட நேரிடும் என்று தெரிந்துதான் தாங்கள் கூப்பிட்ட போது நான் வரவில்லை என்று கூறினேன். நம் மரியாதை என்ன என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். மன்னா, வருகிறேன். மன்னிக்க வேண்டும் மன்னா, இந்த விஷயத்தில் நான் தலையிட்டது தவறே இல்லை. என்னுடன் நீ இருந்தால் எனக்கு உதவியா இருக்கும் என்று உன்னை நான் கேட்டது எதற்கு என்று இப்போது உனக்கு புரிந்திருக்கு. சொன்னாய் வீரர்களே, இவன் செய்தது தவறு என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் வரை இவன் கட்டை அவிழ்க்க கூடாது. இது என் ஆணை. உத்தரவு. தளபதி, நெல், என்னை விடச் சொல். கதிர்காமா, கதிர்காமா, கண்ணே கதிர்காமா. அம்மா, தாங்களா? நானேதான். வேறு யார் வந்து உன்னை அழைப்பார்கள்? உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி இருக்கிறாய்? எனக்கு என்ன, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. ஏதோ நோயாளி போல் ஆகிவிட்டாயே. அம்மா, எதற்காக இப்படியெல்லாம் சொல்கிறாய்? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். இல்லை, உன் வாய்தான் அப்படி சொல்கிறதே தவிர உன் கண்கள் ஏதோ அச்சத்தில் இருப்பதை போல் தெரிகிறதே. நான் யாருக்காக அச்சப்பட வேண்டும்? அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா. இதை என்னை நம்ப சொல்கிறாயா? அதற்காக இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? பூசாரியை அழைத்து வந்து வேப்பிலை அடித்து பேய் ஓட்ட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அம்மா, பிறகென்ன? எப்பொழுதும் இங்கேயே இப்படியே முடங்கி கிடந்தால் என்ன பொருள்? வேற எங்கே போக சொல்கிறாய்? வழக்கமாக நீ எங்கெல்லாம் செல்வாயோ அங்கெல்லாம் செல். யாருடன் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாயோ அவர்களுடன் விளையாடு. அதற்கென்ன, போய் விளையாடுகிறேன். என்ன கதிர்காமா? இல்லை, வேண்டாம் அம்மா. நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என்ன தெரியும்? அந்த பார்த்திபன் வந்து ஏதாவது சொல்வான் என்பதற்காகத்தானே. என்ன கதிர்காமா, நான் சொல்வது சரிதானே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா.
இப்படி சொன்னால் நான் நம்பி விடுவேனா? உனக்கு அப்படி எந்த பயமும் இல்லை என்றால் இப்பொழுதே போய் பழையபடி வீரர்களுடன் விளையாடு. அவர்கள் இனி என்னோடு விளையாட வரமாட்டார்கள் அம்மா. ஏன்? அவர்கள் என்னோடு விளையாடக் கூடாது என்று தளபதி பார்த்திபன் ஆணையிட்டு விட்டாரே. அதனால் என்ன? அவர்கள் வராவிட்டால் போகட்டும். நான் என் அந்தப்புறத்தில் இருக்கும் வீரர்களை அனுப்பி வைக்கிறேன். இவர்களை கேள்வி கேட்க அந்த தளபதிக்கும் கூட உரிமை இல்லை. வீரர்களே, நீங்கள் கதிர்காமனுடன் சென்று சிறிது நேரம் விளையாடிக் கொண்டிருங்கள். அவன் எப்பொழுது திரும்பி வருகிறானோ அப்பொழுது நீங்கள் வந்தால் போதும். போ கதிர்காமா. அம்மா, நான் போகத்தான் வேண்டுமா? நீ போகவில்லை என்றால் வேறு வழியே இல்லை. வேப்பிலை அடிக்க பூசாரியை கூப்பிட வேண்டியதுதான். வேண்டாம் வேண்டாம், நானே பூசாரியாகி வீரர்களுக்கு வேப்பிலை அடிக்கின்றேன். சபாஷ். நான் வருகிறேன் அம்மா. அடே பார்த்திபா, பயம் என்றாலே என்னவென்று தெரியாத என் மகன் கதிர்காமனின் மனதில் இப்படி ஒரு அச்சத்தை நீ மூட்டிவிட்டு விட்டாயே. இதற்கு ஒரு நாள் நீ நிச்சயம் பதில் கூறியே ஆக வேண்டும். வர வர இந்த பாண்டிய நாட்டில் முத்துநகையின் அதிகாரமும் ஆர்ப்பாட்டமும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அவளை இங்கு கட்டுப்படுத்த யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் அவள் செய்யும் ஆர்ப்பாட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஏன் இருக்காது? எல்லாம் நம் மன்னர் அவளுக்கு கொடுத்திருக்கும் இடம். சோழ நாட்டு பிரதிநிதியாய் வந்திருக்கும் முத்துநகைக்கு ஏதோ சோழ நாட்டு கரிகாலரை இங்கு வந்திருப்பது போல் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இல்லை என்றால் அவர் முன்னிலையில் நம் இருவரையும் இந்த அளவிற்கு அவமானப்படுத்தியிருப்பாளா? அவளை நினைத்தால் என் உடம்பு முழுவதும் யாரோ மிளகாய் பொடியை அரைத்து பூசியது போல் பற்றி எரிகிறது. பாவி, அவள் என்று இந்த பாண்டிய நாட்டில் காலடி எடுத்து வைத்தாலும் அன்றிலிருந்து அவள் எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையும் என் வயிற்றில் புளியை கரைக்கின்றது. நாட்டுப்பற்று என்று சொல்கிறாயே, இந்த நாட்டின் நலனுக்காக என்ன செய்திருக்கிறாய் என்று மன்னர் முன்னிலையில் கேட்டு என்னை அவமானப்படுத்தி விட்டாள். அவளை சும்மா விடவே கூடாது. ஆம் தந்தையே, ஏதேனும் செய்து அவளை பழிவாங்க வேண்டும். என் சிந்தனை முழுவதும் அவளை எப்படி பழிவாங்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். அவளை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதை நினைக்க நினைக்க என்னுள் ஆத்திரம் பீரிட்டுக் கொண்டு வருகின்றது. மகேந்திரா, நீங்கள் இருவரும் யாரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மலர்கொடியை பார்ப்பதற்காக சோழ நாட்டு பிரதிநிதியாய் இந்த பாண்டிய நாட்டிற்கு வந்து கூடாரம் போட்டு தங்கியிருக்காளே ஒருத்தி, அவளை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓ, முத்துநகையா? நீங்கள் இருவரும் ஏன் அவளை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆரம்பத்தில் நான் கூட அந்த பெண் முத்துநகையை பற்றி தவறாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவள் மிகவும் நல்ல பெண். நல்ல பெண்ணா? விஷத்தை கக்கும் நாக பாம்பவள். அப்படியெல்லாம் சொல்லாதே மகேந்திரா. மற்றவர் விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுகிறாளே என்று ஆரம்பத்தில் நானும் முத்துநகையின் மீது கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவள் தலையிடுவது மற்றவர்களின் நன்மைக்காகத்தான் என்று நான் தாமதமாகத்தான் தெரிந்து கொண்டேன். என்ன பெரிதாக அவளை பற்றி தெரிந்து கொண்டாய்? ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பை மகேந்திரனுக்கு கொடுங்கள் என்று மன்னரிடம் நான் கேட்டபோது அதை நாட்டுப்பற்று உடையவனுக்கும் நாட்டு நடப்பை பற்றிய பொது அறிவு உடையவனுக்கும் தான் தர வேண்டும் என்று சொல்லி அதை தரவிடாமல் தடுத்து விட்டான். இந்த நாட்டின் நன்மைக்காகத்தானே தன்னுடைய கருத்தை முத்துநகை மன்னரிடம் சொல்லி இருக்கிறாள். நீங்கள் ஏன் அதை அண்ணனை தட்டி கழிப்பதற்காக அவள் சொன்னதாக தவறாக எடுத்துக்கொண்டு கோபப்படுகிறீர்கள்? என்ன பெரிதாக நாட்டின் நன்மைக்காக பேசிவிட்டாள்? ஏன் நமக்கு இந்த பாண்டிய நாட்டின் மேல் அக்கறை இல்லையா? அவள் ஒருத்திக்குத்தான் அக்கறை உள்ளதா? நீ என்னவோ அந்த முத்துநகைக்கு சாதகமாக பேசுகிறாய். அந்த செழியன் காதலை மறந்துவிடு. அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் என்று அவள் சொன்னபோது நீ எவ்வளவு கோபப்பட்டாய். அது உண்மைதான். அன்று முத்துநகை மீது நான் கோபப்பட்டேன். அதை நான் மறுக்கவில்லை. அவளை நான் பிறகு புரிந்து கொண்டேன். என் தவறு என்னவென்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்பா, அந்த முத்துநகை நல்லவள். பார்வைக்கு கரடுமுரடாக காட்சி கொடுக்கின்ற பலாப்பழம் போல முத்துநகையின் அணுகுமுறை வெளிப்பார்வைக்கு முரட்டுத்தனமாக தோன்றினாலும் பலாப்பழத்துக்குள் இனிக்கின்ற பலாசொலை போல முத்துநகையின் முரட்டுத்தனத்திற்குள் கனிவான பாசம் இருக்கிறது, அன்பான அக்கறை இருக்கிறது, நியாயம்தான் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை இருக்கிறது. அப்பா, முத்துநகையை எப்படி விரட்டலாம், எந்த வகையில் பழிவாங்கலாம், இது போன்ற அவசியமே இல்லாத விஷயங்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிடுங்கள்.
அண்ணன் மகேந்திரன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுங்கள். அவன் முன்னேறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை பற்றி சிந்தியுங்கள். ஆமாம், கலைவாணி சொல்வது போல் நீங்கள் இருவரும் முத்துநகையின் மீது கொண்டிருக்கும் பகை உணர்ச்சியை இத்தோடு விட்டுவிடுங்கள். போதும், நிறுத்து. பெண்களாகிய உங்களை பேச அனுமதித்தால் பேசிக்கொண்டே போகிறீர்கள். ஏதோ சொல்ல வருகிறீர்களே என்று கேட்டால் அடுக்கடுக்காய் அறிவுரை கூறுகிறீர்கள். ஆண்களாகிய எங்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. அந்த முத்துநகையின் முடிவு எங்கள் கைகளில் தான் உள்ளது. ஆம் தந்தையே, அவளை வெட்டி புதைக்காமல் என் ஆத்திரம் அடங்காது.